guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து இட்லி வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் 5 minutesல ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மார்னிங் உங்களுக்கு பண்ணால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து இட்லி எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 இட்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இட்லி தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். இட்லி நமக்கு சும்மாவே சாஃப்டாக தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு க்யூப் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு க்யூப்பில் வரும், ட்ரையாங்கிளில் வரும், பார்க்கவே க்யூட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் கடுகு வந்து போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். தேவையான வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் நீள நீளமாக போடல, குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கிளாஸியாக நல்லா கிளாஸாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்ம கோல்டனாக வந்திருக்கும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். கோல்டனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் ஒரு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த பொடி வேணுமோ அந்த பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகா பொடி, அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, இந்த மாதிரி சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து கரம் மசாலா இல்லைங்கனால நான் போடல. கரம் மசாலா ஒன்றும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சின்னமன் பவுடர் போட்டுட்டு நல்லா நீங்கள் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா அது அந்த ஃப்ளேவர்லாம் ஆனியனுக்குள்ளே அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை வந்து நீங்கள் மேலே போட்டுருங்க. போட்டு வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. அந்த இட்லி ஒயிட் தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம பரட்டணும். அப்புறம் தான் நமக்கு வந்து எல்லா இட்லி பீஸஸ்க்குள்ளேயும் வந்து நமக்கு உள்ள அந்த மசாலா வந்து உள்ளே போயிருக்கும். நீங்கள் இட்லி உப்புமாவாக பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இதுவுமே. ஸோ இந்த மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. உப்புமானா நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இது எப்படி இருக்கும், பார்த்தோடையும் நல்லா அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டியே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்தோடனே ஒன்றும் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாம்பார் சைடு வச்சு நம்ம நார்மல் இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு டிஷ் சொல்லலாம். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.